4 to 6 வரை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது போன், டிவைஸ், சோசியல் மீடியா, நியூஸ் எதையும் யோகாவும் தியானமும் பூஜையும் இதுதான் என் வாழ்க்கையோட முதல் ஒருத்தர் கேட்குறீங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எத்தனை மணிக்கு எழுவீர்கள்? எழுந்தவுடன் முதலில் என்ன செய்வீர்கள்? ஆஹா, ஐயா முதல்ல புரிஞ்சுக்கங்க, இந்த காலை நேரம்ங்கிறது முதல் முகூர்த்தம். அந்த முதல் 1.5 மணி நேரம் தான் உங்கள் வாழ்க்கையை அமைக்கின்றது. அந்த 1.5 மணி நேரம் நீங்க ஒரு ஈர களிமண் மாதிரி இருக்கீங்க. அந்த நேரத்துல நீங்க உங்களை என்னவா செய்யறீங்களோ அதுவா உங்க வாழ்க்கை அமைஞ்சிரும். இத நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த முதல் முகூர்த்தம் 1.5 மணி நேரம் பிரபஞ்சத்தின் முதல் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம். 4 to 6 வரை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது மிகவும் சிறப்பு. என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் பிரம்ம முகூர்த்தத்தை தவற விடுவதில்லை. எழுந்திரிச்சிருவேன். முதல்ல என்ன செய்வேன்னா, யோகாவும் தியானமும் பூஜையும் இதுதான் என் வாழ்க்கையோட முதல் 1.5 மணி நேர செயல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய பக்தர்கள், சீடர்கள் யாரெல்லாம் என்னை நம்புகிறீர்கள், ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, ஒரு வாழ்க்கையில நன்மை வேணும் என்னை தேடி வர்றீங்களோ, இவங்க எல்லோரும் தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள். உங்களுடைய முதல் முகூர்த்தத்தில் போனை தொடாதீர்கள். தொடுவதில்லை. நியூஸ், இந்த தருதரம் பிடிச்ச சோசியல் மீடியா, உலகத்தில் நாட்டு நடப்பு என்ன, ஒரு தொடப்பகட்டையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு மண்ணும் தேவையில்லை. காலையில எழுந்ததும் என் வாழ்க்கையில நான் செய்யற முதல் விஷயம் யோகா, தியானம், பூஜை. யார் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நன்மை வேண்டும், ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு எங்கிட்ட வரீங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். பக்தர், சீடர், அன்பர், ஃபாலோயர், என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி என்ன தேடி வரவங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுடைய முதல் முகூர்த்தத்தில் எந்த போன், டிவைஸ், சோசியல் மீடியா, நியூஸ் எதையும் தொடாதீர்கள். நோ, கம்ப்ளீட் நோ. முதல் முகூர்த்தத்திலே யோகா, தியானம், பூஜை. ஏன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கும். தயவு செய்து ஸ்ரத்தையோடு கேளுங்கள். இந்த யோகா தியானம் பண்றதுக்காக வேணா டிவைஸ் ஆன் பண்ணிக்கோங்க. யோகா முடிஞ்ச உடனே தியானம், தியானம் முடிஞ்ச உடனே பூஜை. 1.5 மணி நேரம் இதுக்காக டெடிகேட் பண்ணிடுங்க. காலையில எந்திரிக்கிற அந்த முதல் முகூர்த்தம் யோகா, மெடிடேஷன், பூஜை. தயவு செஞ்சு இது அது இது காரணங்கள் எல்லாம் எதுவுமே எடுத்துட்டு வராதீங்க. மீடியாக்கரா மிடில் கிளாஸ் லைஃபா வாழ்ந்து செத்து போயிடணும் அப்படின்னே அப்படியோ வாழ்ந்துட்டு போங்க. ராயலா ஒரு தலைவனாக, வெற்றியாளனாக உங்க வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சீங்கன்னா முதல் முகூர்த்தம் யோகா, தியானம், பூஜை அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க. என் வாழ்க்கையில இதைதான் நான் செய்யறேன். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us.
Don't forget to click the bell icon to receive the notifications.